இந்த வீடியோல செக்ஷன் 1.3 சப்ஸ்பேசஸ்ல உள்ள எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்ல தியரிட்டிக்கலும் இருக்கு, கம்ப்யூட்டேஷனலும் இருக்கு. நம்ம இந்த வீடியோல தியரிட்டிக்கல் மாத்திரம் பார்க்க போறோம். முதல்ல we have the definition. ஓகே, என்ன டெஃபினேஷன்னா கோசெட் ஆஃப் எனி சப்ஸ்பேஸ் W containing V அப்படிங்கிற அந்த ஒரு டெஃபினேஷன். இது எது மாதிரி இருக்கு அப்படின்னா, நம்ம லக்ராஞ்சஸ் தியரம் ப்ரூவ் பண்றச்சு we defined ஒரு குரூப் ஜின்னு இருந்து ஹெச் சப் குரூப்பா இருக்கு அப்படின்னா ஏபின்னு ரெண்டு எலிமெண்ட் ஜில எடுத்துட்டோம்னா தென் ஏ காங்க்ருவன்ட் டு பி மாட் ஹெச் if and only if AB inverse belongs to H இப்படின்னு ஒரு ரிலேஷன் பார்த்தோம். இந்த ரிலேஷன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்லேருந்து நமக்கு கிடைச்ச கோசெட்ஸ் தான் ரைட் கோசெட் ஆர் லெஃப்ட் கோசெட் டிபெண்டிங் ஆன் ஹவ் யூ டிஃபைன். இது ரைட் கோசெட்டோ அல்லது லெஃப்ட் கோசெட்டோ வரும். பட் இந்த இடத்துல லெஃப்ட் ரைட்டுன்னு நம்ம பேச முடியாது, ஏன்னா நம்மளுடைய வி அபீலியன் குரூப் அண்டர் அடிஷன். அதனால ஜஸ்ட் கோசெட் அப்படிங்கிற பேரை வச்சுதான் நம்ம கூப்பிடுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வி அப்படிங்கிறது வெக்டர் ஸ்பேஸ், டபிள்யூ அப்படிங்கிறது அதனுடைய சப்ஸ்பேஸா இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு எலிமெண்ட், எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கும் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் ரெண்டு எலிமெண்ட் எனக்கு வேணும். ஸோ ரெண்டு எலிமெண்ட் நம்ம எப்படி கன்சிடர் பண்றோம்னா யூவி எங்க கன்சிடர் பண்றோம்னா கேபிட்டல் வில கன்சிடர் பண்றோம். ஸோ அந்த ரிலேஷன் டில்டா அப்படிங்கிறத ஆன் வி எப்படி டிஃபைன் பண்றோம்னா u is related to v if and only if u minus v belongs to w. இந்த மாதிரி இந்த இடத்துல ab inverse belongs to h ன்னு சொன்னோம், இந்த இடத்துல u minus v belongs to w. ஸோ அங்க சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்ல முடியும். this tilde is an equivalence relation on v and the corresponding equivalence class collection of all elements of the form v plus w with w being a member of capital W. இதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா v plus w. இதை நம்ம v plus w டினோட் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல ஒரு கோசெட் ஆஃப் w containing v அப்படின்னா அந்த ஒரு டெஃபினேஷனா நமக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. Let W be a subspace of a vector space V over a field F for any V in V. This set singleton V plus V W is collection of all elements of the form V plus W where W range over capital W is called the coset of W containing V. இது அதனுடைய பேரு coset. இப்போ இந்த டெஃபினேஷனை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட். இது ஆக்சுவலா எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இந்த டெஃபினேஷனை கொடுத்துட்டு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா v plus wங்கிறது சப்ஸ்பேஸ் if and only if v belongs to w அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். அதே மாதிரி ரெண்டு எலிமெண்ட், அதாவது கோசெட்ஸ் ரெண்டு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் ஷுட் பி மெம்பர் ஆஃப் கேபிட்டல் W. ஸோ இதே மாதிரியான ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம அங்கேயும் குரூப் தியரியிலையும் படிச்சிருப்பீங்க. HA equals HB if and only if AB inverse belongs to H. ஸோ இதே மாதிரியான ஒரு ரிலேஷன் ஒரு ரிசல்ட் அங்கேயும் பார்த்துருக்கோம். அதே போல தான் இங்க இந்த ரிசல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த முதல் சப்டிவிஷனை பார்ப்போம். For any V in V, let V plus W be a subspace. இதை சப்ஸ்பேஸ் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன சொல்லணும்னா இந்த V belongs to Wன்னு சொல்லணும். இப்போ இந்த V plus W சப்ஸ்பேஸ் ஆஃப் Vங்கிறதுனால 0 அப்படிங்கிற எலிமெண்ட் V plus Wல இருக்கணும். ஆனா எனி எலிமெண்ட் இன் V plus W எப்படி இருக்குன்னா ஸ்மால் v plus ஸ்மால் w. எனி எலிமெண்ட் இன் V plus W இதுதான் நம்ம சிம்பிளி இந்த மாதிரி டினோட் பண்றோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய எலிமெண்ட்னா V plus Wன்னு இருக்கும். அப்போ V plus W is equal to 0ன்னு வரும். அப்போ இதுல இருந்து எனக்கு V is equal to minus Wன்னு கிடைக்குது. என்னுடைய W சப்ஸ்பேஸ் ஸ்மால் W கேபிட்டல் Wல எடுத்திருக்கிறோம். இது சப்ஸ்பேஸா இருக்கிறதுனால மைனஸ் W அப்படிங்கிறது கேபிட்டல் Wல இருக்கும். அந்த மைனஸ் W அப்படிங்கிறது V, அதனால V belongs to W. ஸோ இந்த பகுதியில V plus W சப்ஸ்பேஸா இருந்தது அப்படின்னா என்னுடைய V belongs to W. இப்போ கான்வர்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா லெட் V belong to W. இந்த V Wல இருந்தால்
நம்ம என்ன சொல்லணும்னா v plus w subspace of vன்னு சொன்னோம். ரைட். இப்போ இதுல v plus w அப்படிங்கிறது vயும் wல இருக்கு, w ஆல்ரெடி wல தான் இருக்கு. அப்போ sum of these two வந்து மறுபடியும் கேபிட்டல் wல இருக்கணும். ஏன்னா கேபிட்டல் w is given to be a subspace. அதனால இது அங்க கேபிட்டல் wல இருக்கும். ஸோ இப்போ v plus w as such பார்த்தோம்னா it is a member of capital I mean a small v plus capital W. அப்போ இந்த w அப்படிங்கிறது நம்ம we can write it as w அப்படிங்கிறது 0 plus w அப்படின்னு எழுதலாம். அப்போ இது ஒரு கோசெட், இது ஒரு கோசெட். பட் கோசெட்க்கு என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா எனி டூ ஈக்குவலன்ஸ் கிளாஸ், அதுங்கெல்லாம் வந்து கோசெட்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ். ஸோ ஈக்குவலன்ஸ் கிளாஸோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஏதான ரெண்டு ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எடுத்துட்டேன்னா we know that either they are disjoint or identical. அப்போ டிஸ்ஜாயிண்டா இல்லை, ஏதான ஒரு எலிமெண்ட் அதுங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நடுப்புற ஒரு எலிமெண்ட் காமனா இருக்குன்னா இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆயிடுவாங்க. அப்போ எனக்கு v பிளஸ் டபிள்யூலையும் ஒரு எலிமெண்ட், அதே எலிமெண்ட் டபிள்யூலையும் இருக்கு. அது எந்த எலிமெண்ட்னா v பிளஸ் டபிள்யூ. அது என்ன எலிமெண்ட்டுங்கிறது நமக்கு அவசியம் இல்லை, ஆனா v பிளஸ் டபிள்யூங்கிறது இதுலயும் இருக்கு, இந்த v பிளஸ் டபிள்யூங்கிறது டபிள்யூலையும் இருக்கு. ஸோ அப்போ ஒரு எலிமெண்ட் ரெண்டு கோசெட்ல இருக்கு அப்படின்னா அந்த கோசெட் வந்து ஈக்குவலா தான் இருக்கணும். ஸோ v plus w should be equal to w as any two equivalence classes are either disjoint or identical. அப்போ w சப்ஸ்பேஸா இருக்கிறதுனால நம்மளுடைய கன்க்ளூஷன் என்னன்னா v plus w சப்ஸ்பேஸ் ஆஃப் v தான். இப்போ ரெண்டாவது பார்ட்ல v1 plus w is equal to v2 plus w அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு v1 minus v2 belongs to w சொல்லணும். v1 minus v2 belongs to w ன்னு அசியூம் பண்ணிட்டு இதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ let v be a vector space over f and w a subspace of v. இப்போ v1 plus w is equal to v2 plus w இதை நம்ம சொல்ல போறோம். v1 this in turn implies v1 minus v2 belongs to w ன்னு சொல்ல போறோம். ஸோ அப்போ இதை கன்சிடர் பண்ணோம்னா v1 plus w is equal to v2 plus w னா இந்த wல இருந்து ஒரு எலிமெண்ட் நான் எடுக்கிறேன், அது ஸ்மால் w. இந்த அகைன் இதே w தான் நான் இங்க எழுதணும்னு கட்டாயமே கிடையாது. இட் கேன் பி சம் அதர் எலிமெண்ட், அதை வந்து நான் w பிரைம்னு சொல்றேன். அப்போ v1 plus w is equal to v2 plus w prime where w and w prime are in w. அப்போ v1 minus v2 கண்டுபிடிச்சோம்னா அது w prime minus w வரும். இந்த wவும் w prime ரெண்டுமே wல இருக்கு, w சப்ஸ்பேஸ், அதனால v1 minus v2 belongs to w. ஸோ ஒரு பார்ட்ல இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல்னா v1 minus v2 belongs to w சொல்லிட்டோம். இப்போ கான்வர்ஸ் பார்ட்ல v1 minus v2 belongs to w இருந்தா நம்ம v1 plus w is equal to v2 plus w ன்னு சொல்லணும். இப்போ v1 minus v2 belongs to w னா we can equate to some element say small w. அப்போ small v1 நம்ம எப்படி எழுதலாம்னா v2 plus w small w. ஸோ இப்போ LHS கன்சிடர் பண்றோம் v1 plus capital W. ஸோ இது வந்து v2 plus w plus capital W. இப்போ wல இந்த ஸ்மால் w கேபிட்டல் wல இருக்கிறதுனால இந்த w பிளஸ் wங்கிறது கேபிட்டல் wன்னு வரும். ஸோ v2 பிளஸ் w அப்படிங்கிறது நமக்கு RHS கிடைக்குது. ஸோ v1 மைனஸ் v2 wல இருந்தால் v1 பிளஸ் w must be equal to v2 பிளஸ் w. இப்போ அடுத்த ரிசல்ட் வந்து கோஷன்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறது. இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம லேடிபக் லெக்சர்ஸில் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதே ப்ரூஃப் தான், அதனால் மறுபடியும் அதை நான் இங்கே சொல்லலை, ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் சொல்கிறேன். லெட் v mod w, இது வாசிக்கிறது v mod w which is collection of all அந்த கோசெட்ஸ் v plus capital W where small v range over capital V. அப்போ இந்த கலெக்ஷன் வந்து இஸ் அ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் எஃப் அண்டர் தி ஃபாலோயிங் ஆப்ரேஷன்ஸ். எப்படி இது டிஃபைன் பண்றோம்னா v1 plus w plus v2 plus w is v1 plus v2 plus w and scalar multiplication is defined in this way. Alpha into v1 plus w is equal to alpha v1 plus w.
ஸோ இதனுடைய ப்ரூஃப் டீட்டெயிலாக இட் இஸ் கிவன் இன் திஸ். இதை வந்து லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் கொடுக்கப்படும், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இப்போ அடுத்து இதுவும் ஒரு ப்ராப்ளம் தான், நம்ம வந்து ரிசல்ட்னு கொடுத்துருக்கோம். Let W1 and W2 be subspaces of a vector space V. Then prove that W1 union W2 is a subspace of V if and only if W1 is contained in W2 or W2 contained in W1. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் A சப்ஸ்பேஸ் B சப்ஸ்பேஸ்னா A இன்டர்செக்ஷன் Bங்கிறது சப்ஸ்பேஸ், ஆனால் A யூனியன் B சப்ஸ்பேஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் நீட் நாட் பி. அப்போ இந்த இடத்துல அப்போ அது சப்ஸ்பேஸாக இருக்கணும்னா என்னதான் நடக்கணும் அப்படின்னா, ஒன்று W1 W2க்குள்ளேயோ அல்லது W2 W1க்குள்ளேயோ இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அப்போ அந்த யூனியன் வில் பிகம் அ சப்ஸ்பேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அசியூம் பண்ணோம்னா, லெட் W1 யூனியன் W2 பி a subspace of V. நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா, ஒன்று W1 contained in W2 or W2 contained in W1. A or B ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஏ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அல்லது பிங்கிற ஸ்டேட்மெண்ட். அப்போ இதனுடைய கான்ட்ரா பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, அப்போ ஏ யூனியன் பி கான்ட்ரா பாசிட்டிவ்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட். அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். அப்போ ஏங்கிறது என்ன எடுத்திருக்கோம், W1 contained in W2. இது என்னன்னு எடுத்திருக்கோம், W2 contained in W1. அப்போ இதனுடைய நெகேஷன் அப்படின்னா W1 is not contained in W2 and இன்டர்செக்ஷன் வந்ததுனால and W2 not contained in W1. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். assume that neither subspace contains the other. இப்போ W1 not contained in W2 அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா, then there exists some vector A W1ல இருக்கும், ஆனால் W2ல இருக்காது. ஒரு எலிமெண்ட் if W2 is not contained in W1, then there exists some vector B in W2, but B is not in W1. So இந்த மாதிரி we have the ரெண்டு கேஸையும் நம்ம எடுக்கிறோம். ஸோ ரெண்டு கேஸ்லையுமே நமக்கு இந்த ரிசல்ட் ராங் அப்படின்னு, ஏன்னா we are assuming the contrary and we have to arrive at a contradiction. ஸோ W1 W2க்குள்ள இல்லை, அதே மாதிரி W2 W1க்குள்ள இல்லை அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணோம்னா அது நமக்கு ஏதான ஒரு கான்ட்ரடிக்ஷனை கொடுக்கணும். ஸோ அது என்னன்னு பார்ப்போம். இப்போ W1 யூனியன் W2 என்னுடைய அசம்ஷன் படி சப்ஸ்பேஸ் அப்படின்னா it should be closed under addition. So when I consider A in W1, B in W2, A and B should be in W1 union W2. அப்போ சப்ஸ்பேஸுங்க அசியூம் பண்ணதுனால A plus B belongs to this. ஸோ அப்போ A plus B belongs to W1 union W2னா ஒன்று A plus B W1ல இருக்கணும் அல்லது A plus B belongs to W2. இந்த ரெண்டும் நமக்கு இருக்கணும். இப்போ கேஸ் 1 நம்ம எடுத்துட்டோம்னா, சப்போஸ் A plus B belongs to W1. Since A belongs to W1, அது ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம், and A plus B belongs to W1, B must belong to W1. ஆனால் B வந்து does not belong to W1. B does not belong to W1, but we chose B not in W1, so a contradiction. அதே மாதிரி சப்போஸ் A plus B belongs to W2, B வந்து W2ல இருக்கு, அப்போ A plus B W2ல இருக்கு, W2 சப்ஸ்பேஸ்ங்கிறதுனால A plus B minus B அது வந்து A belongs to W2ன்னு வரும். ஆனால் இங்கே A does not belong to W2. ஸோ அது ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஸோ எந்த கேஸ் எடுத்துட்டாலுமே நமக்கு we are getting a contradiction. அதனால நம்மளுடைய அசம்ஷன் என்ன, அசம்ஷன் neither is contained in the other அப்படிங்கிறது ஃபால்ஸு. அப்போ one of the containments must be true. ரெண்டும் இதுவும் ட்ரூ இல்லை அதுவும் ட்ரூ இல்லை அப்படின்னு எடுத்துட்டதுல கான்ட்ரடிக்ஷன் வந்ததுனால இதுவோ அல்லது அதுவோ ட்ரூவாக தான் இருக்கணும். ஸோ இதனுடைய கான்வர்ஸ் பார்ட் அப்படின்னா அதில் நம்ம W1 contained W2 அல்லது W2 contained in W1 எடுத்துப்போம். இப்போ இதில் ஏதான ஒன்று எடுத்துக்கலாம், அதே மாதிரி தான் அடுத்ததுக்கு நம்ம ப்ரூஃப் எழுதணும். ஸோ W1 contained in W2 பார்ட்டு எடுத்துக்கிறோம்.
Then for any W1 in W1, we also have W1 belonging to W2. அது obvious-ஆ தெரியுது. இப்போ ரெண்டு எலிமெண்ட் W1, W2 ரெண்டு எலிமெண்ட் W1 யூனியன் W2ல நான் எடுக்கும் பொழுது and AB belonging to F நான் எடுக்கும் பொழுது AW1 plus BW2 belongs to W2. எதனால அப்படின்னா W2 அப்படிங்கிறது subspace of V. W2 அப்படிங்கிறது subspace of V. So you have W1 union W2 to be a subspace of V. எனக்கு வேண்டியது இந்த AW1 plus BW2 belonging to, see, இந்த இடத்துல எனக்கு W1 அப்படிங்கிறது கேபிட்டல் W1ல இருக்கு. இந்த அதே W1 அப்படிங்கிறது W2லயும் இருக்கு. ஸோ W1 அது எதனாலன்னா W1 is contained in W2. ஸோ அதே மாதிரி W2 when we consider in W2 we have got now two elements. One is W1, the other one is W2. அப்போ W1 W2 ரெண்டுமே இப்போ எங்க இருக்கு அப்படின்னா W2ல இருக்கு. இப்போ W2 அப்படிங்கிறது சப்ஸ்பேஸா இருக்கிறதுனால AW1 plus BW2 should belong to capital W2 because W2 is a subspace. அப்போ எனக்கு வேண்டியது W1 union W2ங்கிறது சப்ஸ்பேஸா வேணும். For any W1 W2 belonging to this and any A, B in F, AW1 plus BW2 should belong to W1 union W2. அப்போ இது வந்து W2ல இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த யூனியன்லயும் அது இந்த எலிமெண்ட் உட்கார்ந்துருக்கும். ஸோ we have our W1 union W2 to be a subspace of V. We have considered W1 W2 to be here. I have considered W1 to be a member of capital W1. When I consider it so, automatically it will be a member of W1 union W2. W2 when I consider it as a member of W2, it will be in the union. So we have got W1 W2 in this in W1 union W2, and already W2 is in this, and W1, even though it's a member of W1, is a member of W2 because of this condition. So we have got both W1 and W2 belonging to W2, and W2 being a subspace, we have this combination to be in W2. So அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த இந்த எலிமெண்ட் W2ல இருக்கு. ஆனா இது W1 யூனியன் W2ல இருக்கிறதுனால கன்க்ளூஷன் என்னன்னா W1 union W2 is a subspace of V. அடுத்து இந்த டிரான்ஸ்போஸ் அதனுடைய டெஃபினேஷன் இதெல்லாம் செக்ஷன் ஏல கேட்கப்படலாம். டிரான்ஸ்போஸ் A transpose of an M cross N matrix A அப்படிங்கிறதோட டிரான்ஸ்போஸ் எப்படி இருக்குன்னா N cross M, M cross N ஓட N cross Mன்னு மாறும் from A by interchanging the rows with the columns. So A டிரான்ஸ்போஸோட ijth என்ட்ரி எப்படி இருக்குன்னா ஏங்கிற மேட்ரிக்ஸோட jith என்ட்ரி தான் இந்த A டிரான்ஸ்போஸோட ijth என்ட்ரியா இருக்கும். இப்போ இந்த இது வந்து 2x3 மேட்ரிக்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து 2x3 மேட்ரிக்ஸ். இதனுடைய டிரான்ஸ்போஸ் எப்படி இருக்கும்னா 3x2வா இருக்கணும். அப்போ எது ரோல இருக்கோ அது காலம்ல வரணும், எது ரோல இருக்கோ அது காலம்ல வரணும். ஸோ அதுதான் நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறோம். இந்த மேட்ரிக்ஸை ஏன்னு குறிச்சோம்னா இந்த மேட்ரிக்ஸை ஏன்னு குறிச்சோம்னா ஏ டிரான்ஸ்போஸுங்கிறது இது. இப்போ இதே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா இது 2x2, அதுவும் 2x2ன்னு வரும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி வருது அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸை நான் வித் என்ட்ரிஸ் ஏஐஜேன்னு எடுத்துட்டேன்னா ஏ டிரான்ஸ்போஸ்ல இருக்கிறது ஏஜேஐன்னு வரும். ஸோ அதே இதை நம்ம ஐஜே இதனுடைய ஐஜேத் என்ட்ரி எனக்கு வேணும்னா தட் வில் பி தி ஜேஐத் என்ட்ரி ஆஃப் ஏ.
Next is symmetric matrix அந்த டெஃபினேஷன். அப்போ எல்லா மேட்ரிக்ஸ்க்கும் ஏ டிரான்ஸ்போஸும் ஏவும் சேமா இருக்காது. அப்போ எந்தெந்த மேட்ரிக்ஸ்க்கெல்லாம் ஏ டிரான்ஸ்போஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லைன்னா ஆர்டரே சேஞ்ச் ஆகிடும். அப்போ ஈக்குவாலிட்டி பற்றி பேச முடியாது. ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இஸ் a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ such that ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல்ஸ் ஏ. ஸோ இங்கே நம்ம கொடுத்த அதே எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 1 2 3 1 2 2 3 அதனுடைய டிரான்ஸ்போஸ் மறுபடியும் பார்த்தோம்னா அதே 1 2 2 3ன்னு வருது. ஸோ யூ ஹாவ் 1 2 2 3 transpose of that, it is the same matrix. Now the set W of all symmetric matrices is a subspace of this is extra information that it is a subspaceங்கிறது. இப்போ அடுத்து இந்த ரிசல்ட்ஸ் இதெல்லாம் வந்து செக்ஷன் ஏலையோ அல்லது பிலையோ கேட்கப்படலாம். ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் பி இன்னொரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னா ஏஏ பிளஸ் பிபி டிரான்ஸ்போஸ் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் பி டிரான்ஸ்போஸ் ஃபார் எனி ஏபி இன் m suffix m, that is it's an m by n matrix. Even for m by n matrix that we can establish, so particularly for square matrix also. And a transpose the whole transpose is a. And thirdly, a plus a transpose is symmetric for any square matrix. அதுவும் establish பண்ணணும். Then trace of AA plus BB is A into trace of A plus B into trace of B. இது போன வீடியோல trace பத்தி நம்ம பேசினோம். அடுத்தது prove that diagonal matrices are symmetric matrices. So diagonal matrices, this is simple. A diagonalனா for I not equal to J மிச்சது எல்லாமே I not equal to Jக்கு 0 ஆயிடும். only on the main diagonal. Say for example இது ஒரு diagonal matrix அப்படின்னா இதை ஏன்னு குறிச்சோம்னா A டிரான்ஸ்போஸ்ல diagonal entries மாறவே மாறாது. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் தான் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமுக்கு போகும். ஆனால் அதுவும் 0 இதுவும் 0 for a diagonal matrix. அதனால diagonal matrices are always symmetric matrices. Diagonal matrices are always symmetric matrices. So to prove the first one, these are very simple only. All the problems இப்போ வந்து நம்ம ஏங்கிற மேட்ரிக்ஸ் வித் என்ட்ரிஸ் கேபிட்டல் ஏஐஜே போட்டு எழுதலாம். இல்லைன்னா என்ட்ரிஸ் வந்து ஸ்மால் லெட்டர்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். இது m by n மேட்ரிக்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிங்கிறது வித் என்ட்ரிஸ் பிஐஜே m by n மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போ ஏஏ பிளஸ் பிபி அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். அதில் எப்படி இருக்கும் எலிமெண்ட்ஸு சிஐஜே அப்படின்னு நான் எடுத்துட்டேன்னா அந்த சிஐஜே அப்படிங்கிறது ஏ இன்ட்டு ஏஐஜே ஐஜேத் எலிமெண்ட் வந்து கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை நம்ம ஆட் பண்ணும் பொழுது இப்படி தான் இருக்கும் பிஐஜே. இப்போ ஏஏ பிளஸ் பிபி தி ஹோல் டிரான்ஸ்போஸ் எனக்கு வேணும். ஏஏ பிளஸ் பிபி தி ஹோல் டிரான்ஸ்போஸ் எனக்கு வேணும். ஸோ அதனுடைய என்ட்ரிஸ் எப்படி இருக்குன்னா டிஐஜேன்னு குறிச்சேன்னா இந்த டிஐஜேங்கிறது சிஜேஐ. அப்போ சிஜேஐங்கிறது ஏஜேஐ பிளஸ் பிஜேஐ. பட் இது வந்து ஐஜே திஸ் இஸ் ஜேஐத் என்ட்ரி ஆஃப் ஏ. பட் ஜேஐத் என்ட்ரி ஆஃப் ஏங்கிறதும் ஐஜேத் என்ட்ரி ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸும் ரெண்டும் ஒன்று தான். அதனால இதை வந்து நம்ம இந்த டிஐஜேக்குள்ளது எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம டைரக்ட்லி இந்த ரைட் சைடை நம்ம தனியாக எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா அது எனக்கு எப்படி கிடைக்கும் ஏஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் பிபி டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா இந்த ஏ டிரான்ஸ்போஸில் இருக்கக்கூடியதெல்லாம் ஏஜேஐன்னு குறிப்போம் பிளஸ் இதில் இருக்கிறதெல்லாம் பிஜேஐன்னு குறிப்போம். ஸோ இதை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா ஏஜேஐ பிளஸ் பிஜேஐ. அப்போது இங்கே இருக்கக்கூடிய என்ட்ரியும்
இங்க நம்ம டிஐஜேன்னு நம்ம இங்க குறிச்சிருக்கிறது நேம்லி இது ரெண்டுமே ஒண்ணுதான். இதுவும் ஒண்ணுதான். அதனால we conclude that இப்போ செகண்ட் ஒன் A transpose the whole transpose is Aன்னா இப்போ கேபிட்டல் A யூஸ் பண்ணலாம் இல்ல ஸ்மால் a யூஸ் பண்ணலாம். இப்போ இதனுடைய என்ட்ரி நம்ம பார்த்தோம்னா AIJ the whole transpose is AJI. அப்போ AJIயோட டிரான்ஸ்போஸ் எப்படி இருக்குன்னா AIJ. ஸோ தட்ஸ் சிம்பிள் ஒன். இதனுடைய ஐஜேத் என்ட்ரி A transpose the whole transpose எப்படி A inverse the whole inverse is A அப்படிங்கிறோமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஐஜேத் என்ட்ரி ஜேஐத் என்ட்ரியா மாறும். அப்போ ஜேஐத் என்ட்ரி அடுத்ததுக்கு போகும்போது மறுபடியும் டிரான்ஸ்போஸ் போகும்போது மறுபடியும் ஐஜேத் என்ட்ரி. அதனால A transpose the whole transpose-ம் Aவும் சேம். இந்த A plus A transpose is symmetric for any square matrix A. சிமெட்ரிக்னு நம்ம சொன்னோம்னா டெஃபினேஷன் படி A plus A transpose the whole transpose should be A plus A transpose. ஸோ இதை கன்சிடர் பண்ணோம்னா இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இது A transpose plus A transpose the whole transpose வரும். A transpose the whole transpose is A itself. ஸோ எதில் ஆரம்பித்தோமோ அதுலேயே வந்து முடியுது. டிரான்ஸ்போஸ் ஆஃப் எந்த மேட்ரிக்ஸு அதே மேட்ரிக்ஸ் வருதோ அந்த கிவன் மேட்ரிக்ஸை நம்ம சிமெட்ரிக்னு சொல்லலாம். அதான் டெஃபினேஷன். அதனால A plus A transpose is symmetric. இந்த ட்ரேஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ட்ரேஸுங்கிறது மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸோட சம்மேஷன், அதனுடைய கூட்டுத்தொகை தான் ட்ரேஸு. ஸோ இந்த பார்ட்டை ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து வந்து இது ஒரு டெஃபினேஷன். ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான், தியரிட்டிக்கலாக இருக்குது. நம்ம பிகினிங்லேயே நம்ம சொன்னோம் ஸ்ட்ரெயினில் நிறைய தியரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ரொம்ப ஒன்று ரெண்டு தான் கம்ப்யூட்டேஷனல் இருக்கும். ஸோ இதுலேயும் போத் தியரி அண்ட் கம்ப்யூட்டிங் டைப் ஆஃப் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். அப்போது நம்ம வந்து இதில் இந்த W1 நம்ம டைரக்ட் சம் அங்கே ஃபர்ஸ்ட்லையும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து இங்கே நம்ம டிஃபைன் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோன்னா முதல்ல S1 + S2ன்னா எப்படி இருக்கும் எலிமெண்ட்ஸு x plus y, where x belongs to S1, y belongs to S2. So in the S1, S2, both of them are just subsets. In the next one, இது definition of S1 plus S2. இப்போ a vector space V is called the direct sum of W1 and W2 if W1 and W2 are subspaces of V such that ரெண்டு condition true இருக்கணும். ஒன்று intersection should be singleton 0 and W1 plus W2 should be the whole of V. ரெண்டு கண்டிஷன் ட்ரூவா இருக்கணும். ஒன்று இதனுடைய சம்மு வின்னு இருக்கணும், அதனுடைய இன்டர்செக்ஷன் வந்து சிங்கிள்டன் 0ன்னு இருக்கணும். ஸோ வி டினோட் V to be the direct sum. இதுதான் நோட்டேஷன் அது. ஸோ இப்போ இதில் W1 and W2 சப்ஸ்பேசஸ் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்ல போறோம்னா W1 plus W2வும் சப்ஸ்பேஸ் ஆஃப் P. அண்ட் அது மாத்திரம் இல்லை, இட் கண்டெய்ன்ஸ் போத் W1 and W2. இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லணும். And prove that any subspace of V that contains both W1 and W2 must contain W1 plus W2. ஸோ இது ரெண்டு பார்ட்டுமே சொல்லணும். முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துப்போம். அது வந்து 5 மார்க் கேள்வி, ஷுவர் கொஷின். W1 plus W2 is set of all elements of the form x plus y. x வந்து W1ல இருக்கும், y வந்து W2ல இருக்கும். இப்போ இது சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லணும்னா நம்ம சப்ஸ்பேஸ்க்குரிய கிரைட்டீரியன் நமக்கு தெரியும். ஒன்று 0 belongs to Wன்னு வரணும், அண்ட் ரெண்டு எலிமெண்ட் அந்த சப் கலெக்ஷனில் எடுத்துட்டோம்னா அந்த x plus y அதனுடைய கூட்டுத்தொகை அதுவும் இதுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது கண்டிஷன். அதுக்கப்புறம் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், இட் should be closed with respect to addition அண்ட் அதே மாதிரி ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ 0 அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த 0 + 0ன்னு எழுதலாம். அதில் இந்த 0 W1 சப்ஸ்பேஸுங்கிறதுனால 0 அதில் இருக்கும், அதே மாதிரி W2 சப்ஸ்பேஸுங்கிறதுனால 0 அதில் இருக்கும். ஸோ 0வை 0 + 0ன்னு எழுதலாம். அடுத்தது ரெண்டு எலிமெண்ட் U அண்ட் Vன்னு எடுக்கிறோம். ஒன்று x plus y, இன்னொன்று x prime plus y prime. இதில் எக்ஸும் எக்ஸ் ப்ரைமும் W1ல இருக்கும், yயும் y ப்ரைமும் W2ல இருக்கும். உங்களுடைய எக்ஸும் எக்ஸ் ப்ரைமும்
x prime w1ல இருக்கும், y prime w2ல இருக்கும். ஸோ இந்த uvங்கிறது ரெண்டு எலிமெண்ட் இன் w1 plus w2. இப்போ u plus v நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ u plus vன்னு எடுத்துட்டோம்னா uங்கிறது இது, vங்கிறது இது. ஆனால் இப்போ இது எல்லாமே எலிமெண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் வி, அது அபிலியன் குரூப் அண்டர் அடிஷன். அதனால நம்ம இதை இடம் மாற்றி எழுதலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ப்ரைம் பிளஸ் ஒய் ப்ரைம். பட் w1 சப்ஸ்பேஸுங்கிறதுனால x plus x prime, xும் x primeம் w1ல இருந்தா x plus x primeம் w1ல இருக்கும். y and y prime w2ல இருந்தா y plus y primeம் w2ல இருக்கும். ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் w1ல இருக்கு, ரெண்டாவது எலிமெண்ட் w2ல இருக்கு. அப்போ அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் எங்கே தான் இருக்கும் அப்படின்னா இதுக்குள்ள இருக்கும். அப்போ u plus v belongs to w1 plus w2. இப்போ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸோ அதுக்கு ஒரு CNFன்னு எடுத்துக்கிறோம். u belongs to w1 plus w2னா அந்த uவை இந்த x plus yன்னு எழுதலாம். அப்போ நான் cu கன்சிடர் பண்ணணும். c into x plus y. ஸோ இதை வந்து c into நம்ம அந்த vs7 அது படிக்கு cx plus cy அந்த வெக்டர் ஸ்பேஸ் கண்டிஷன்ஸ் அதுலேருந்து we have this cx plus cy. நம்மளுடைய w1 இந்த x வந்து w1ல இருக்கு, c fல இருக்கு, w1 சப்ஸ்பேஸ். அதனால cx எங்க இருக்கும்னா w1ல இருக்கும், cy எங்க இருக்கும்னா w2ல இருக்கும். அப்போ co அதை இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் w1, செகண்ட் எலிமெண்ட் w2ல இருந்ததுன்னா co வந்து w1 plus w2ல இருக்கும். அப்போ இந்த மூணு கண்டிஷனும் நம்ம ட்ரூவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எஸ். அப்போ இந்த w1 plus w2 சப்ஸ்பேஸ். இப்போ ஆப்வியஸாவே நம்மளுடைய w1 is contained in w2 because when you consider any x in w1, அந்த x நான் எப்படி எழுதலாம்னா 0 plus x plus 0ன்னு எழுதலாம். x plus 0ன்னு எழுதலாம். அந்த xங்கிறது w1ல இருக்கு, w2 சப்ஸ்பேஸுங்கிறதுனால இந்த 0 வந்து w2ல இருக்கு. அப்போ x belongs to w1 plus w2. அதே மாதிரி இதுல நான் ஒரு y belongs to w2ன்னு எடுத்தேன்னா அந்த y நான் எப்படி எழுதலாம்னா 0 plus yன்னு எழுதலாம். இந்த 0 w1ல இருக்கும், y வந்து ஆல்ரெடி w2ல இருக்கு. ஸோ w2 contained in w1 plus w2. அதே மாதிரி இதுவும் இதுக்குள்ள இருக்கும். அடுத்தது prove that any subspace of V that contain both w1 and w2 must also contain w1 plus w2. அப்போ இந்த u வந்து ஒரு சப்ஸ்பேஸ் ஆஃப் வின்னு எடுத்துக்கிறோம். அது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த w1 இந்த w1 அதுக்குள்ள இருக்கு, அதே மாதிரி w2வும் அதே uக்குள்ள இருக்கு. நம்ம என்ன சொல்லணும்னா w1 plus w2வும் uக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அதுக்கு u பிலாங்ஸ் டு ஏதான ஒரு ஆர்பிட்ரரி எலிமெண்ட் w1 plus w2ல எடுத்துப்போம். அந்த uவை நம்ம x plus yன்னு எழுதலாம். xங்கிறது w1ல இருக்கும், yங்கிறது w2ல இருக்கும். அப்போ u is equal to x plus y. இப்போ என்னுடைய w1 இந்த ஸ்டேட்மெண்ட் p படிக்கு எந்த எலிமெண்ட் எல்லாம் w1ல இருக்கோ அது uலயும் இருக்கும். அப்போ இந்த x வந்து கேபிட்டல் uல இருக்கு. அதே மாதிரி y belongs to w2, w2 contained in u. அப்போ y belongs to u. அப்போ xும் uல இருக்கு, yயும் uல இருக்கு. u சப்ஸ்பேஸா இருக்கிறதுனால x plus y வந்து uல இருக்கணும். ஆனா x plus y தான் நம்ம ஸ்மால் uன்னு எடுத்திருக்கோம். அந்த ஸ்மால் u எங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா மெம்பர் ஆஃப் w1 plus w2ல ஆரம்பிச்சோம். அப்போ w1 plus w2 must be contained in u. So any subspace of V that contains w1 and w2 must contain w1 plus w2. So these are some of the problems, exercise problemsல உள்ள ஒரு சில தியரிட்டிக்கல் டைப்ல உள்ள சில ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்த வீடியோவில் கம்ப்யூட்டேஷனலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ அடுத்த வீடியோவில் வரக்கூடியது வந்து நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாமில் அதை கேட்டிருக்காங்க. அதனால் அதில் கொஞ்சம் கூட கொஞ்சம் கவனமாக அதை நீங்கள் பார்க்கணும். தேங்க்யூ.